குட் மார்னிங் டு எவரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது, அது யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு யூடியூப்பில் போய் கிஷோர் அகாடமி அல்லது கிஷோர் அகாடமி சுரண்டை அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த லோகோ டிஸ்பிளே ஆகும். இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். இப்போ இந்த யூடியூப் சேனலில் இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான யூடியூப் சேனல், இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ யாருக்கு எப்படி எப்படிலாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக நான் என்னென்ன மாதிரி பிளேலிஸ்ட்லாம் நான் மேக் பண்ணியிருக்கேன், அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லோக்கலில் இருக்க பீப்புளுக்கு. ஸோ ஐ ஹாவ் 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் மேக்ஸ் 16 வருஷமாக எடுத்திருக்கேன், 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஃபிசிக்ஸ் 16 வருஷமாக எடுத்திருக்கேன். ஸோ நிறையா 99 மார்க்ஸ், நிறையா ஸ்டூடெண்ட்ஸை 99 மார்க்ஸ் எடுக்க வச்சுருக்கோம். ஒரு நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நல்ல மார்க் எடுக்க வச்சுருக்குறோம். ஸோ அதை பற்றி இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் பேசுவோம், என்னென்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இது இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்கிட்ட நேரடியாக படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் சேனல். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, இந்த வீடியோஸை பார்த்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னெல்லாம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கொஸ்டினில் ஒரு 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 அண்ட் லெசன் 2ல் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நம்மளோட யூடியூப் சேனலில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்காது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இருக்கும். ஸோ இது லெசன் 1. இப்போ நான் காமிச்சது இது லெசன் 1. அப்போல நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சது லெசன் 2 அண்ட் லெசன் 3ல் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி கடைசியாக இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற பிளேலிஸ்ட் லாஸ்ட் இயர் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் என்னென்ன 2 மார்க்லாம் கேட்டாங்களோ அந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. இதுபோக 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1ல் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதே மாதிரி லெசன் 2ல் எல்லா இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸும் போஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் லெசன் 3 கம்மியான வீடியோஸ் இருக்கும், போக போக நிறையா வீடியோஸ் வரும். இதுபோக 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லையும் ஃபஸ்ட் லெசனில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த சாப்டரில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பிளேலிஸ்ட், இது ரீசெண்டாக இருக்கிற பிளேலிஸ்ட். இது 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய வீடியோஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழில் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஓரளவுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து படிக்கிறது நல்லது. பிகாஸ் நிறைய வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத கற்றுப்பீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு காலேஜ் டேஸில் போய் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.